தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நமது ஆதிசிவன் குடும்ப உறுப்பினர் அனைவருக்கும் மாலை வணக்கம். நம்ம கம்பெனி அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்காக நான் எவ்வளோ பாடுபட்டு எவ்வளவோ விஷயங்களுக்காக பணத்துக்காக நான் அங்கேயே அலைஞ்சி என்னென்னமோ பண்ணி பார்த்தேன். எதுவுமே கடைசி வரைக்கும் எனக்கு கை கூடலை. எனக்கிட்டையும் எந்த சோர்ஸ் இல்லாத ஒரு சூழ்நிலை. எனக்கு வேறு ஒன்றும் வழி தெரியல. அதனால் அந்த ஊரை விட்டு நான் கிளம்புறேன். திருச்சி மாவட்டம் வையம்பட்டியை தலைமையிடமாக கொண்டு திருச்சி, முசிறி, துவரங்குறிச்சி, துறையூர் உள்ளிட்ட பகுதிகளில் தனியார் சீட்டு நிறுவனம் செயல்பட்டு வந்தது. இந்த நிறுவனத்தில் அப்பகுதியை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் தினசரி மற்றும் மாதாந்திர சீட்டு மற்றும் பல்வேறு சேமிப்பு திட்டங்களில் பணம் கட்டி வந்தனர். முசிறி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த 450க்கும் மேற்பட்டோர் இந்நிறுவனத்தில் 1 லட்சம் முதல் 1 கோடி வரை சீட்டு பணம் கட்டியும் ஏலச்சீட்டு எடுத்து வந்ததாக கூறப்படுகிறது. இதில் 150க்கும் மேற்பட்டோர் சீட்டு பணம் எடுத்ததாக கூறப்படுகிறது. 1 லட்சம் 2 லட்சம் சீட்டு முடித்தவர்கள் பணம் பெறுவதற்காக இன்று சிட்பண்ட்ஸ் நிறுவனத்திற்கு வந்து பார்த்தபொழுது பூட்டி கிடந்ததால் பணம் செலுத்தியவர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். தொடர்ந்து 300க்கும் மேற்பட்டோருடைய சுமார் 5 கோடிக்கு மேல் பணம் சுருட்டி சென்றதாக குற்றச்சாட்டுகின்றனர். பணம் செலுத்தியவர்கள் முசிறி பகுதிகளில் சிறு விவசாயிகள் மற்றும் மிகவும் சிரமப்படுபவர்கள். பணத்தை சேமித்தால் இதனை கொண்டு பல்வேறு நிலைகளில் பயன்படுத்திக் கொள்ளலாம் என எண்ணத்துடன் சீட்டு பணம் செலுத்தியுள்ளனர். ஆனால் பொதுமக்களின் கோடிக்கணக்கான ரூபாயை வசூலித்து ஏமாற்றிய அந்த நிறுவனத்தின் உரிமையாளர் பிரபு தற்போது தலைமறைவாக உள்ளார். தலைமறைவாக இருந்து கொண்டு ஆடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் எனக்கு வேறு வழி தெரியவில்லை. பணத்தை என்னால் இப்போது திருப்பிக் கொடுக்க முடியவில்லை. நான் திரும்பி வந்தால் எனது வாடிக்கையாளர்களை ஏமாற்றாமல் அவர்களின் பணத்தை நிச்சயம் திருப்பி கொடுத்து விடுவேன் என பிரபு கண்ணீர் மல்க பேசும் ஆடியோ ஒன்று தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து பாதிக்கப்பட்டவர்கள் சுமார் 15க்கும் மேற்பட்டோர் முசிறி காவல் நிலையத்தில் புகார் அளிக்க சென்றபொழுது பல கோடிக்கு மேல் மோசடி ஏற்பட்டுள்ளதால் இது தொடர்பாக ஒரு புகாரை திருச்சி பொருளாதார குற்றப்பிரிவினரிடம் அளிக்க அறிவுறுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து புகார் அளித்துவிட்டு பணத்தை பறிகொடுத்தவர்கள் பெரும் சோகத்தில் சென்றனர். தமிழ்நாடு அரசு எங்களின் நிலை அறிந்து உடனடியாக பணத்தை மீட்டு தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். நமது ஆதிசிவன் குடும்ப உறுப்பினர் அனைவருக்கும் மாலை வணக்கம். நம்ம கம்பெனி அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்காக நான் எவ்வளோ பாடுபட்டு எவ்வளவோ விஷயங்களுக்காக பணத்துக்காக நான் அங்கேயே அலைஞ்சி என்னென்னமோ பண்ணி பார்த்தேன். எதுவுமே கடைசி வரைக்கும் எனக்கு கை கூடலை. எனக்கிட்டையும் எந்த சோர்ஸ் இல்லாத ஒரு சூழ்நிலை. என்ன பண்ணுறேன்னு எனக்கே தெரியல. ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கும் தெரியல. எனக்கு வேறு ஒன்றும் வழி தெரியல. அதனால் அந்த ஊரை விட்டே நான் கிளம்புறேன். நான் திரும்பி வந்தேன்னா கண்டிப்பாக எல்லாத்துக்கும் எல்லா கஸ்டமருக்கும் நான் நல்ல பிள்ளையாவேன். எல்லாமே என்னை மன்னிச்சிருங்க. நன்றி. என் பேர் ராயதுரைங்க. நான் திருச்சி மாவட்டம் முசிறிலேருந்து வந்திருக்கேன். நான் தமிழ்நாட்டில் மொத்தம் ஆதிசிவன் ப்ரைவேட் சிஸ்பன்ஸ் கம்பெனின்னு சொல்லிட்டு ஏல சீட்டு கம்பெனி வந்து திருச்சி மாவட்டத்தில் மொத்தம் 4 பிரான்ச் வச்சுருக்காங்க. இதோட மெயின் பிரான்ச் வந்து வையம்பட்டியில் இருக்குது. வையம்பட்டியில் மெயின் பிரான்ச்சும் திருச்சி முசிறியில், தோரங்குறிச்சியில், துறையூரில் மற்றும் வந்து மணப்பாறையில் மீதி 4 கிளை வச்சுருக்காங்க. இதோட நிறுவன தலைவர் வந்து பார்த்திங்கன்னா பிரபு, முருகானந்தம், ரவி மற்றும் அவரோட சொந்தக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா சத்தி பிரசாத் இவங்க எல்லாம் சேர்ந்து தான் இந்த கம்பெனி நிறுவனம் வந்து வச்சு நடத்திட்டு வராங்க கடந்த 10 வருஷமாக. இந்த நிறுவனத்தில் வையம்பட்டியில் இருக்கிற மெயின் பிரான்ச்சில் வந்து கிளை மேலாளராக, அந்த மெயின் கிளையோட மேலாளராக ஜான்ஸ் மேரி மற்றும் அலைஸ் மேரியிலேருந்து இருக்காங்க. நாங்கள் மொத்தம் வந்து 4 பிரான்ச்சில் இருக்கவங்களும் வந்திருக்காங்க. நேற்று கிட்டத்தட்ட வந்து குறைஞ்ச ஒரு 250-300 பேர் பக்கமாக மனு கொடுத்துருக்காங்க. அந்த மனு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நிறுவனம் ஆதிசிவன் சிஸ்பன்ஸ் வந்து பிரைவேட் கம்பெனி, இந்த ஏல சீட்டு கம்பெனி வந்து இந்த திருச்சி மாவட்டத்தில் 4 பிரான்ச்லையும் 1 லட்சம், 2 லட்சம், 5 லட்சம், 10 லட்சம், 50 லட்சம் சொல்லிட்டு சீட்டு கம்பெனி வந்து நடத்தி வந்தாங்க கடந்த 10 வருஷமாக. இங்கே வந்து இந்த 4 கிளையிலையும் வந்து என்னென்னா நிறைய வாடிக்கையாளர், குறைஞ்சது எனக்கு தெரிஞ்சு ஒரு 2000 to 2500 வாடிக்கையாளர் வந்து இதில் வந்து சீட்டு கம்பெனியில் வந்து போட்டு சீட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க கடந்த 6-7 வருஷமாக. இப்போ ஒரு 2 மாசமா என்ன நடக்குதுன்னா, இந்த கம்பெனியில் வந்து சரியான முறையில் பண பட்டுவாடா, அதாவது குழுக்களில் சீட்டு எடுத்தவங்களுக்கும் பண பட்டுவாடா சரியான கொடுக்கல. அது இல்லாமல் குழுக்களில் கலந்துக்கிட்டு பணம் தர்றவங்களுக்கும் கொடுக்கல. இது விஷயமா நாங்கள் வந்து வாடிக்கையாளர்களும் சம்மந்தப்பட்ட கிளை 4 கிளையிலையும் போய் நாங்கள் நேரடியாக கேட்டப்ப எங்களுக்கு வந்து திங்கக்கிழமையே எங்களோட நிறுவன தலைவர் வந்து
எங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து என்னால் இதை வந்து சமாளிக்க முடியல, வாடிக்கையாளர் அனைவருக்கும் பணம் கொடுக்க முடியல, எனக்கு வந்து நஷ்டமாயிடுச்சு, என்னோட சொத்து பத்தை வித்தாவது என்னோட வாடிக்கையாளர் எல்லாத்துக்கும் பணம் கொடுத்துடலான்னு பார்த்தேன், நான் எவ்வளோ முயற்சி பண்ணேன், என்னால் எந்த முயற்சியிலையும் எனக்கு பயனடையல அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக வந்து சமூக வலைதளத்தில் வாட்ஸ்அப் மூலியமா அந்த நிறுவனத்தில் வேலை செய்கிற ஊழியர்கள் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஓப்பன் டாக்ல விட்டுருக்காரு. அந்த ரெக்கார்டிங் வந்து இப்போ எல்லாத்துட்டையுமே நேற்று மனு கொடுத்த 200 பேராக இருக்கட்டும், இன்னைக்கு மனு கொடுத்த 400 பேராக இருக்கட்டும், எல்லாத்துட்டையுமே அந்த வந்து ரெக்கார்டிங் இருக்கு. இந்த ரெக்கார்டிங்கை நாங்கள் வந்து பார்த்தோன்னே டைரெக்டாக சம்மந்தப்பட்ட கிளை எல்லா கிளைக்கும் இங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே அந்த கிளைக்கு போனோம். கிளையில் இருக்க ஊழியர்கிட்ட கேட்கும்போது ஊழியர்கள் என்ன சொன்னாங்கன்னா, சார் எங்களுக்கே இந்த விஷயம் தான் தெரியும், நாங்களும் சீட்டு போட்டிருக்கோம், நாங்களும் பாதிக்கப்பட்டிருக்கோம், இதுல என்ன பண்றோன்னு எங்களுக்குமே ஒண்ணுமே தெரியல அப்படின்னு கிளையில வேலை செய்யற ஒவ்வொரு ஊழியர்களும் ரொம்ப புலம்புனாங்க. அந்த கிளை ஊழியர்களும் வந்து எங்களுக்கு சப்போர்ட்டா, பொதுமக்களுக்கு சப்போர்ட்டா இங்க கிளை ஊழியர்களும் இங்க வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. இதுல வந்து நாங்க வந்து தமிழக அரசுக்கும் காவல்துறைக்கும் எங்களோட தாழ்மையான வேண்டுகோள் என்னன்னா, சம்பந்தப்பட்ட 2000 மக்களுக்கும் மேல இதுல பாதிக்கப்பட்டிருக்கோம். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 2 லட்சம், 5 லட்சம், 10 லட்சம் நிறைய வந்து எங்களோட தொகை வந்து பாதிக்கப்பட்டு ஏமாந்து நாங்க நிக்கிறோம். இதுல வந்து நிறுவன தலைவரோ இல்ல அதுல கிளையில வேலை செய்யற சம்பந்தப்பட்ட உறவுகளோ இல்ல வந்து அதுல இருக்கிற பார்ட்னர்ஷிப்ல இருக்கிற எந்த நபரும் வீட்டுக்கு போயும் பார்த்தோம், ஆள் இல்ல, போன்ல தொடர்பு கொண்டு பார்த்தோம், எங்களுக்கு எந்த விதமான ரெஸ்பான்ஸும் இல்லை. அதனாலதான் நாங்க நேற்று வந்து ஒரு 300 பேர் மனு கொடுத்துருக்கோம். இன்னைக்கும் நாங்க 300 பேர் வந்து திருச்சி மாவட்டம் குற்ற வழக்கு பொருளாதார பிரிவுல வந்து மனு கொடுக்க வந்திருக்கோம். மனுவும் நேற்று கொடுத்துருக்கோம், இன்னைக்கும் கொடுத்துருக்கோம். தமிழக அரசும் காவல்துறையும் இதுல சேர்ந்து பாதிக்கப்பட்ட எங்க பொதுமக்களுக்கு சரியான முறையில் நடவடிக்கை எடுத்து எங்களோட இழந்த பணத்தை வந்து பெற்றுக் கொடுக்குமாறு தாழ்மையா கேட்டுக்கிறோம். மொத்தம் எவ்வளவு பணம் இருக்கும்? சுமாரா நாங்க 2000 வாடிக்கையாளர் எங்களுக்கு தெரிஞ்சது என்னன்னா, எங்களோட கருத்து கணிப்பு என்னன்னா, ஒரு 20 கோடிக்கு மேல வந்து இதுல வந்து ஊழல் ஏற்பட்டிருக்கு. அவர் வந்து நிறுவன தலைவர் வந்து எங்களுக்கு வந்து எல்லா சீட்டு பணமும் சேர்த்து பார்த்தா ஒரு 20 கோடிக்கு மேல இருக்குங்கிறது எங்களோட கருத்து. காவல்துறை என்ன சொல்லியிருக்காங்க? காவல்துறை வந்து மனு வாங்கியிருக்காங்க. மனுவை வாங்கி கண்டிப்பா வந்து நாங்க இது சம்பந்தமா அவங்க மேல எஃப்ஐஆர் வழக்கு தொடர்றோம், எங்களுக்கு நம்பிக்கை கொடுத்துருக்காங்க. எஃப்ஐஆர் வழக்கு போட்டு அவங்கள வந்து கூப்பிட்டு விசாரிக்கிறப்போ உங்களையும் கூப்பிட்டு நாங்கள் வந்து நேரடியாக கூப்பிட்டு விசாரிக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கா நாங்கள் சம்மன் அனுப்புகிறோம், நீங்கள் வாங்க நேரடியாக வந்து விசாரிக்கிறோன்னு காவல்துறையும் எங்களுக்கு வந்து முழுமையாக ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. தமிழக அரசு மேற்கொண்டு இதில் வந்து சம்மந்தப்பட்டு எங்களுக்கு பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் தகுந்த இழப்பீடு வழங்குமா தாழ்மையாக கேட்டுக்கிறோம். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.